Hello students, welcome back to Magic Class channel. இந்த வீடியோல ஸ்டாண்டர்ட் 10 எக்ஸசைஸ் 8.1ல சம் நம்பர் 4, 5 and 6 பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி கண்டுபிடிக்க போகிறது, அது மட்டும் இல்லாமல் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட் போட்டிருக்கோம். ஒன்று டைரக்ட் மெத்தட், இன்னொன்று ஆக்சுவல் மீன் மெத்தட், இன்னொன்று அஸ்யூம்டு மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தடுமே இந்த 3 சம்ஸில் நம்ம போட்டிருக்கோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எக்ஸசைஸ் 8.1ல் ஃபோர்த் சம் செய்வோம். ஓகேவா? இந்த ஃபோர்த் சம்மை வந்து நம்ம ஒரு நோட்டில் நம்ம எழுதிப்போம். ஓகேவா? சரி, இந்த சம்மை நம்ம ஒரு நோட்டில் நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை சொல்கிறாங்க, மொத்தம் 8 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. ஓகேவா? ஒரு ரெக்கார்ட் நோட்டு வந்து 60 பேஜில் வந்து மொத்தம் 60 பேஜ் இருக்குது ஒரு ரெக்கார்ட் நோட்டு. அந்த 60 பேஜை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 60 பேஜ் கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் என்ன செய்கிறாங்க, 32, 35, 37, 30, 33, 36, 35 அண்ட் 37 பேஜ் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. மீதியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணல. அப்போது மீதி கம்ப்ளீட் பண்ணாத அந்த பேஜஸை வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து அன்குரூப் டேட்டாவில் கொடுத்துருக்குறாங்க. அன்குரூப் டேட்டா நான் என்ன சொன்னேன், ஒவ்வொன்றும் தனித்தனி முறையில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனி முறையில் டேட்டா கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த அன்குரூப் டேட்டாவில் வந்து 4 மெத்தடில் செய்யலாம். ஃபஸ்ட் மெத்தடு டைரக்ட் மெத்தடு, ரெண்டாவது ஆக்சுவல் மீன் மெத்தடு, மூணாவது அஸ்யூம்ட் மீன் மெத்தடு, நாலாவது ஸ்டெப் டிவிஷன் மெத்தடு. ஓகேவா? இப்போ நாம் டைரக்ட் மெத்தடில் செய்வோமா? ஓகே, இப்போது டைரக்ட் மெத்தடுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா. ஸ்கொயர் ஆஃப் சம்மிஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மிஷன் ஆஃப் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேவா? இப்போ அவங்க கொடுத்துக்கிறப்பட்ட டேட்டாவை வந்து நாம் இப்படி எழுதிப்போம். ஓகேவா? இந்த டைரக்ட் மெத்தடுக்கு வந்து 2 காலம் தேவைப்படும். ஒன்று எக்ஸு, ஒன்று எக்ஸ் ஸ்கொயர். அந்த எக்ஸுன்றது எது, அவங்க கொடுக்கப்பட்ட டேட்டா. இப்படி நம்ம எழுதிட்டோமா, இதை வந்து 2 டைம்ஸ் பெருக்குன்னா இந்த நம்பர் நமக்கு வரும். ஓகேவா? சரி, இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிக்கணுமா, 275 வருது. சம்மிஷன் ஆஃப் எக்ஸ் எவ்வளோது, 275 வருது. சம்மிஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளோது, 9497 வருது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம் செய்வோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலா நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? இந்த ஃபார்முலாவுக்கு இப்போ ஸ்கொயர் ஆஃப் சம்மிஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மிஷன் ஆஃப் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போது எக்ஸ் ஸ்கொயருடைய வேல்யூ எது, இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் 8 மைனஸ் 275, அதாவது சம்மிஷன் எக்ஸ் வந்து 275. ஓகேவா? சம்மிஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 275 பை 8 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த நம்பரை டிவைட் பண்ணுவோம். இந்த நம்பரை டிவைட் பண்ண இங்கே எழுதியிருக்கிறோம் பார்த்தீங்களா, டிவைட் பண்ணால் இந்த நம்பர். இதுக்கு வந்து டெசிமல் வச்சு 3 டிஜிட் கண்டுபிடிச்சிக்கிறோம். எப்போதுமே 3 டிஜிட் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம 2ஆக மாற்றிக்கலாம். இங்கே 3வது டிஜிட் வந்து 5 அபோவ் இருக்கிறதுனால நம்ம 1 ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2ஓட 1 சேர்த்தா 13 வரும். ஓகேவா? அப்போ இதனுடைய வேல்யூ என்னது, 11,187.13. அப்போது நாம் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி 275 இந்த 275 ஆட் பண்ணி 8ஆல் டிவைட் பண்ணோம்னா 34.375 வரும். ஓகேவா? இந்த 5 வந்து 3வது டிஜிட் வந்து 5ஓட அதிகமாக இருக்குன்னா நம்ம இந்த 7ஐ 8ஆக மாற்றிக்கலாம். அப்போது இதனுடைய வேல்யூ இது. ஓகேவா? அப்போது 34.38 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? சரி, இப்போ இந்த 2 டைம்ஸ் பெருக்குன்னா இந்த வேல்யூ வரும். ஃபஸ்ட்டு இந்த நம்பரை மைனஸ் பண்ணிப்போம். மைனஸ் பண்ணிட்டா 5.15 வருது. ரூட்டாக இப்போ நம்ம இது வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாமா? அப்போது 5.15க்கு நம்ம ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்கொயர் ரூட் ஆனது இதை கொடுத்துருக்குறோம் பாருங்கள். இந்த மாதிரி லாங் டிவிஷன் மெத்தடில் செய்தோம்னா 2.3 வரும். அப்போது 3 எப்படி வந்தது அப்படின்னா, இங்கே செகண்ட் டிஜிட் வந்து 6 இருக்குது. அதனால் வந்து 5 அபோவ் இருக்கிறதுனால, மேலே இருக்கிறதுனால இது வந்து நம்ம இங்கே 1 சேர்த்துட்டோம். ஓகேவா? அப்போது 2.3. அப்போது இந்த சம்னுடைய ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எவ்வளோ அப்படின்னா 2.3. ஓகேவா? சரி, ரைட். இப்போ அடுத்த சம் செய்வோம். இப்போ நம்ம 8.1ல் 5th சம் செய்வோம். ஓகேவா? இந்த 5th சம்மில் வந்து 9 ஒர்க்கருடைய சம்பளம் கொடுத்துருக்காங்க, வேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு என்னென்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, வேரியன்ஸும்
ஸ்டாண்டர்ட் டிவிஷனும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த சம்மை நம்ம ஒரு வெள்ளை நோட்டில் நம்ம எழுதிப்போம். ஓகேவா? சரி, இந்த சம்மை வந்து நம்ம ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டோம். ஓகேவா? மொத்தம் எத்தனை ஒர்க்கரு? 9 ஒர்க்கர். ஓகேவா? அதாவது நம்பர் ஆஃப் ஒர்க்கர் 9 பேர். அவங்களோட வேஜஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறோம். ஓகேவா? சரி, 9 பேரோட வேஜஸ் கொடுத்துருக்குறோம். இதை வந்து இது வந்து அன்குரூப் டேட்டா. அன்குரூப் டேட்டாவில் வந்து நம்ம அஷ்யூம்டு மீன் மெத்தடில் செய்ய போகிறோம். இந்த அன்குரூப் டேட்டாவில் அஷ்யூம் மீன் மெத்தடுக்கு ஃபார்முலா என்ன? இந்த தான் ஃபார்முலா. ஓகேவா? ஸ்கொயர் ஆஃப் சம்மிஷன் ஆஃப் டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மிஷன் ஆஃப் டி ஸ்கொயர் பை என் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இந்த ஃபார்முலா செய்வோம். நமக்கு இந்த அஷ்யூம்டு மெத்தடில் வந்து 3 காலம் தேவைப்படும். ஒன்று வந்து நம்ம அவங்க கொடுத்துற டேட்டாவை வந்து எக்ஸ் வச்சுப்போம். அடுத்தது வந்து டி கண்டுபிடிக்கும். டி என்றால் என்ன அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? டி என்றால் அந்த நம்ம எக்ஸ் மதிப்பு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த காலத்தில் எக்ஸ் என்ற டேட்டாவில் நம்ம ஏதாவது ஒரு நம்பரை ஈஸியாக மைனஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு நம்பரை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம இந்த 300 வந்து நம்ம ஒரு கட்டம் போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா? இதுதான். இதை வந்து எக்ஸ் மைனஸ் ஏ. ஓகேவா? நம்ம தோராயமாக ஒரு நம்பரை வச்சுருக்கிறோம் இல்லையா? இதுதான் நம்ம ஏ. ஓகேவா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ அதுதான் டி. ஓகேவா? டி என்றது அது எக்ஸ் மைனஸ் ஏ தான். ஓகேவா? அதுதான் ஏ. இப்போ நம்ம காட்டணும். நம்ம ஏ நம்ம இடம் எடுத்துருக்குறோம், 300 எடுத்துருக்குறோம். ஓகேவா? அப்போ டி. அப்போ 3 காலம் தேவைப்படுது. எக்ஸு, டி ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நம்ம சம் செய்வோம். இப்போது அடுத்தது வந்து எக்ஸை வந்து நம்ம எக்ஸுன்னு டேட்டா வந்து இந்த இப்படி எழுதிட்டு நம்ம ஓகேவா? டியை வந்து கண்டுபிடிக்கணும் ஒவ்வொன்றுத்துக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 310. 310 வந்து நம்ம அஷ்யூம்ல என்ன வச்சுருக்கிறோம்? 300. அப்போது 310லேருந்து மைனஸ் 300 மைனஸ் 10, அதுதான் டி. ஓகேவா? இதேமாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நம்ம இங்கே எழுதியிருக்கிற இதை கண்டுபிடிச்சி நம்ம இங்கே எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து இந்த டி எல்லாம் ஆட் பண்ணோம்னா 0 தான் வரும். ஓகேவா? சரி, அப்போ டி ஸ்கொயர். இப்போது 10 வந்து 2 டைம்ஸாக பெருக்குன்னா 100 வரும். அதேமாதிரி எல்லாத்தையும் இங்கே பெருக்கணும். ஓகேவா? அப்போ சம்மிஷன் ஆஃப் டி ஸ்கொயர் என்பது 2000 வருது. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை நம்ம செய்வோமா? இப்போது ஸ்கொயர் ஆஃப் சம்மிஷன் டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மிஷன் ஆஃப் டி பை என் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இந்த டி ஸ்கொயருடைய வேல்யூ எது? 2000. நம்பர் ஆஃப் ஒர்க்கர் எவ்வளோ? 9 பேர். ஓகேவா? சரி, இப்போது இங்கே வந்து சம்மிஷன் ஆஃப் டி பை என்னுடைய வேல்யூ என்ன? 0 தான். இங்கே பார்த்தீங்கன்னா 0. இந்த 0க்கு வந்து 0 தான் வரும். என்ன தான் நம்பர் பெருக்கினாலும் 0 தான் வரும். ஓகேவா? அது விட்டுடலாம். அப்போ இதை மட்டும் நம்ம டிவைட் பண்ணுவோம். 2000ல் 9ஆல் டிவைட் பண்ணால் இந்த வேல்யூ வரும். ஓகேவா? அப்போது இது 3 டிஜிட் பண்ணியிருக்கனால நம்ம 2 டிஜிட் மட்டும் எடுத்துப்போம். ஓகேவா? இந்த நம்பர் தான். இப்போ 2000 9ஆல் டிவைட் பண்ணால் இந்த வேல்யூ வரும். ஓகேவா? சரி, இப்போது வேரியன்ஸ்னால் சிக்மா ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரூட்டு இந்த 222.22 ஸ்கொயர் ரூட்டு பார்க்கக்கூடாது. ஸ்கொயர் ரூட்டை பார்க்காம நாம் இந்த வேல்யூ மட்டும் எழுதினா தான் வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர். இந்த வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட்டு பார்த்தீங்கன்னா அது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மாறிடும். ஓகேவா? அப்போது இதனுடைய ஸ்கொயர் ரூட்டு வேல்யூவில் இங்கே லாங் டிவிஷனில் நம்ம இது மாதிரி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். அப்போது இங்கே 14.907 வருது. ஓகேவா? இப்போ 0 இந்த 7 ஆனது 5 அபோவ் இருக்கிறனால நம்ம இங்கே 1 சேர்த்துக்கிறோம். ஓகேவா? இப்போது இதனுடைய வேல்யூ எவ்வளோ? 14.91. அப்போது இந்த சம்முடைய ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து இது. ஓகேவா? சரி, அடுத்த கணக்கு நம்ம போவோம். சரி, இப்போது 8.1ல் நம்ம 6th சம் செய்வோம். ஓகேவா? இந்த சம்மை வந்து நம்ம ஒரு நோட்டில் எழுதிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? சரி, இப்போ இந்த சம்மை நம்ம ஒரு நோட்டில் நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? சரி, இப்போது இந்த கொஸ்டின் என்ன கேட்டுருக்குறாங்க அப்படின்னா, ஒரு கடிகாரமானது 1 மணிக்கு 1 முறையும் 2 மணிக்கு 2 முறையும் 3 மணிக்கு 3 முறையும் சவுண்டு கொடுக்குது, பெல் அடிக்குது. ஓகேவா? அப்போது என்ன கேள்வி கேட்குறாங்க? 2 கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பெல் அடிக்குது, அதை வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் காட்ட சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது இந்த கொஸ்டினில் 2 கேள்வி கேட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம சம் செய்வோமா? எப்படின்னா, காலையில் 1 மணி இருக்குது, அப்போது ஒரு தடவை பெல் அடிக்குது.
அப்போ அதேமாதிரி மதியம் ஒரு தடவை 1 மணிக்கு பெல் அடிக்குது இல்லையா, அப்போ ஒரு தடவை, அப்போ 1 மணி என்றால் 2 தடவை பெல் அடிக்குது. அப்போ 2 o'clock காலையில் 2 தடவையும் மதியம் 2 தடவை 4 times பெல் அடிக்கும். 3 o'clock வந்து காலையில் 3 மணிக்கும் 3 தடவையும் மதியம் 3 மணிக்கு 3 தடவையும் மொத்தம் 6 times பெல் அடிக்குது. அதே மாதிரி தான் 12 o'clock வந்து காலையில் 12 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் 24 times பெல் அடிக்குது. ஓகேவா? இது வந்து இது வந்து அன்குரூப் டேட்டா இருக்குது. அன்குரூப் டேட்டா வந்து ஒவ்வொரு நம்பரையும் சொன்ன வித்தியா தனித்தனியாக இருக்குது. ஓகே, இது வந்து ஆக்சுவல் மீன் மெத்தடில் செய்வோம். ஆக்சுவல் மீன் மெத்தட் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் சம்மிஷன் டி ஸ்கொயர் பை என். ஓகேவா? இந்த மெத்தடில் நம்ம செய்வோம். இந்த ஆக்சுவல் மீன் மெத்தடுக்கு வந்து 3 காலம் தேவைப்படும். எக்ஸு, டி, டி ஸ்கொயர். ஓகேவா? இப்போது டி என்றால் என்ன நம்ம பார்க்கணும். டி என்றால் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சம்மிஷன் ஆஃப் எக்ஸ் பை என். சம்மிஷன் எக்ஸ் அப்படி என்றால் சம் ஆஃப் தி ஆல் தி அப்ரிவேஷன். என் என்றால் நம்பர் ஆஃப் தி அப்ரிவேஷன். ஓகேவா? இப்போது சம்மிஷன் ஆஃப் எக்ஸ் என்றால் இந்த எக்ஸில் இருக்கிற எல்லா எண்ணிக்கையும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? 156 வருது. ஓகேவா? அப்போது என் என்றது நம்பர் ஆஃப் அப்ரிவேஷன். மொத்தம் எத்தனை எண்ணிக்கை? 12. ஓகேவா? அப்போ 156லேருந்து 12 டிவைட் பண்ணோம்னா 13. அதாவது எக்ஸ் பார் என்றது 13. அப்போ வந்து நம்ம எழுதிக்கணும். அதாவது டி என்றது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் என்றது நமக்கு 13 வந்துருக்குது நம்ம காட்டணும். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த சம் செய்வோம். இப்போது ஃபஸ்ட் எக்ஸ் 2 என்றது எக்ஸ் என்பது 2. ஓகேவா? டி என்பது -11. -11 என்பது 2 மைனஸ் 13. 13 என்பது எக்ஸ் பார். ஓகேவா? அப்போது 2லேருந்து -13 மைனஸ் பண்ணோம்னா -11 வருது. ஓகேவா? இந்த 11. இப்போ டி ஸ்கொயர் எது 11 2 டைம்ஸ் பெருகுனா 121 வருது. ஓகேவா? 121 வருது. ஓகேவா? இது அதேமாரி எல்லாத்தையும் அதேமாரி ஆட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இவ்வளோ நம்பர் வரும். ஓகேவா? இதுதான் சப்மிஷன் டி ஸ்கொயர். டி ஸ்கொயர் வேல்யூ வந்து 572 வருது. ஓகேவா? இப்போது சம்மேஷன் டி ஸ்கொயர் வந்து 572 வருது. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 572 வருது. ஓகேவா? சரி, 572 வருது. இப்போ நம்ம எஸ்டி கண்டுபிடிக்கணும். சிக்மா கண்டுபிடிப்போமா? இது ஃபார்முலா ஸ்கொயர் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர் பை என். இப்போ டி ஸ்கொயருடைய வேல்யூ இது 572 பை 12. இந்த 572 12ஆல் டிவைட் பண்ணுவோம். இங்கே டிவைட் பண்ணியிருக்கிறோமா? இப்போது இதனுடைய வேல்யூ என்னது அப்படின்னா 47.666 வருது. இது 3வது டிஜிட் வந்து 6ஆக இருக்கிறதுனால நம்ம 7ஆக மாற்றிப்போம். இந்த 6ஐ 1 ஆட் பண்ணி 7ஆக மாற்றிப்போம். அப்போது 47.67 வருது. அப்போது இதை டிவைட் பண்ணோம்னா 47.67. இது வந்து ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 6.9. நீங்கள் ஸ்கொயர் ரூட் பார்த்துருக்குறோம் பார்த்தீங்களா? இப்போது இது ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 47.67 ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 6.90 வருது. அப்போ இதனுடைய வேல்யூ வந்து 6.9. ஓகேவா? அப்போது இதனுடைய இந்த சம்னுடைய ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து 6.9. ஓகேவா? அடுத்த சம் நம்ம போவோம். இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் போஸ்ட் யுவர் queries, we'll get that clarified for you. Thank you, students.